பிரதட்சணம் செய்யும்படி கூறினோம். ஆனால் அவரோ மிகவும் பயந்து கொண்டு, நான் டயாபெட்டிஸ் வியாதிக்காரன், கால் புண்ணில் தண்ணீர் பட்டால் உடனே சீர்பிடிக்கும், பிறகு புண் ஆறாது, மிகவும் சிரமம் வேண்டாம் என்றார். நீங்கள் பயப்பட வேண்டாம். தீராத வினைகளையெல்லாம் தீர்க்கும் இப்பெருமாட்டி உங்களை வியாதியையா தீர்த்து வைக்காமல் விடப்போகிறாள்? நீங்கள் அன்னையை முழுமையாக நம்பி அங்கப்பிரதட்சணம் செய்யுங்கள் என்று கூறினான். அவரும் குளித்து ஈர உடையுடன் அங்க பிரதட்சணத்திற்கு தயாரானார். முன்னரே பாதுகாப்புக்காக கால்விரல் புண்ணிற்கு பாலித்தீன் காகிதத்தை பையை வைத்து சுற்றி தண்ணீர் மண் ஆகியவை படாதவாறு செய்து கொண்டார். அன்னையை வேண்டி படுத்தார். உருண்டார். இல்லை, அன்னையால் உருட்டிவிடப்பட்டார். அங்க பிரதட்சணம் நிகழ்த்தி முடிந்ததும் எழுந்தார். புற்று மண்டபத்திலே நான் நின்று கொண்டிருந்தேன். நேராக வந்தவர் என் கைகளை பிடித்து கொண்டு